சௌந்தர்யா என்னாச்சு? மஞ்சு நல்லா இருக்கால? எங்க நல்லா இருக்கா? திடீர்னு மஞ்சுக்கு வலிப்பு வந்துருச்சு ஆனந்தி. ஐயோ, இப்ப சரியாயிடுச்சு. வார்டன் மேடம் பக்கத்து ரூம்ல நர்ஸ் அக்கா இருக்காங்களா, தீபிகா, அவங்களும் இங்க இருக்காங்க. மஞ்சு உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். இந்த பேசு. மஞ்சு மஞ்சு என்னமா ஆச்சு? இப்ப எப்படி இருக்க? அக்கா, அப்பா அப்பா எந்த தப்பு பண்ணலையே. நான் அப்பாவை பார்க்கணும். மஞ்சு மஞ்சு அழக்கூடாது மஞ்சு. உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ தைரியமான பொண்ணுதானே, இப்படி அழுவாங்களா? உனக்கு வலிப்பு வந்துருச்சுன்னு தெரிஞ்சா உங்க அப்பா வருத்தப்படுவார்ல. அப்பாவை வெளியில கொண்டு வந்திருக்கா. எப்படியாச்சும் கொண்டு வந்திருக்கா. சரி சரி மஞ்சு, நான் ஏற்பாடு பண்றேன் மஞ்சு. ஆனா நீ இப்படி அழக்கூடாது. நீ தைரியமா இருந்தா தானே உங்க அப்பாவை வெளியே கொண்டு வர முடியும். இல்ல இல்ல, நான் அழல. என்ன ஆப்பாட்ட கூட்டிட்டு போறீங்களா? சரி, நாளைக்கு போலாம். இப்ப நீ அமைதியா தூங்கணும், சரியா? சரி, தூங்குறேன். மேடத்துக்கிட்ட போன் கொடு. ஒரு நிமிஷம் ஆனந்தி, நீங்க இவ்வளவு கொஞ்சம் படுக்க வைங்க, நான் பேசிட்டு வரேன். வா மஞ்சு, எந்திரி. பாத்து பாத்து மெதுவா, பொறுமையா. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருமா. சொல்லு ஆனந்தி. மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் திடீர்னு அவளுக்கு வலிப்பு வந்துருச்சு? எப்பவாச்சும் வரும்னு சொல்ற ஆனந்தி. தீபிகா செக் பண்ணிட்டு ஹை பிபின்னு சொல்றா. சின்ன பொண்ணு தானே, பாவம். அப்பாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. ஆமா மேடம், அவன் அம்மாவும் இல்லாம அப்பா கிட்டே வளர்ந்திருக்கா. சீக்கிரமா ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணி பாஸ்கர் அண்ணனை வெளியில கொண்டு வந்துடணும் மேடம். உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சா சொல்லுங்க மேடம். சொல்றேன், நிச்சயமா ஏற்பாடு பண்ணலாம். மஞ்சு இங்க பாதுகாப்பா இருக்கானதே பாஸ்கர் அண்ணனும் அங்க நிம்மதியா இருக்காரு. அவளை பாத்துக்கோங்க மேடம். நான் பாத்துக்கிறேன் ஆனந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க கூடாது. நீயும் தூங்கு, என்ன? காலையில பேசிக்குவோம், சரியா? சரிங்க மேடம். மேடம், இப்போ மறுபடியும் பிபி செக் பண்ணி பார்த்தேன், நார்மலா தான் இருக்கு. ஓகே தீபிகா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன மேடம் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் ரூமுக்கு போறேன். சரி சௌந்தர்யா, அவளை பாத்துக்கோ. ஓகே மேடம். அக்கா, நீங்களும் போய் தூங்குங்க. சரி தூங்கு. ஏதாவதுனா கூப்பிடுனா. தூங்கு. சாமி, என் அன்புவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணுங்கிறத தவிர என் மனசுல வேற எந்த நினைப்பும் இல்ல. எங்க போறது, யார பாக்குறதுன்னு தெரியாம தவிச்சு நிக்கிறேன். திக்கில்லாதவர்களுக்கு தெய்வந்தேன் துணை. ஒன்ன தவிர நான் பிடிச்சிட்டு நடக்க வேற எந்த கையும் இல்ல சாமி. ஒன்ன மட்டும்தான் நான் பொடியா பிடிச்சிட்டு நிக்கிறேன். நல்லவர்களுக்கு நீதி கிடைக்கணும்னு அவங்களுக்கு துணையா நின்னு ஒரு மகாபாரத போரையே நடத்தினவன் நீ. இப்பவும் எங்களுக்கு துணையா நில்லு சாமி. என் அன்பு பாஸ்கர் அண்ணன் மாதிரி நிரபராதிகளா தண்டனை அனுபவிக்கிறாங்களே,
உனக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? கெட்டவங்களை தண்டிக்க ஏன் இவ்ளோ தாமதமாக்குற?